Definition 8.8. F as a partial derivatives with respect to x. But dou f by dou x. இந்த dou f by dou x ஓட ஃபார்முலா limit x tends to 0 f of x naught plus h comma y naught minus f of x naught comma y naught. Partially with respect to x னால x ல வந்து அந்த பிளஸ் சேஞ்ச் ஆகும். இங்க f as a partial derivative with respect to y. f of இது dou f by dou y limit k tends to 0 f of x naught comma y naught plus k. dou f by dou y னால y ல சேஞ்ச் ஆகுது k minus f of x naught comma y naught by k. இந்த ஃபார்முலா என்ன? dou f by dou x. இந்த ஃபார்முலா dou f by dou y. Example 8.11. f of x comma y equal to 0. x by not equal to 0. இந்த x ஐயும் y ஐயும் மல்டிப்ளை பண்ணா not equal to 0 வரும். இப்போ f of x comma y ஓட வேல்யூ 0. x ஐ y மல்டிப்ளை பண்ணா 0 வந்துச்சுன்னா f of x comma y ஓட வேல்யூ 1. dou f by dou x at 0, 0. dou f by dou y at 0, 0. இந்த கண்டுபிடிக்க போறோம். இங்க dou f by dou x at x naught, y naught பதிலா இங்க என்ன இருக்கு? 0, 0. ஃபார்முலா எழுது. dou f by dou x at x naught, y naught limit h tends to 0 f of x naught plus h, y naught minus f of x naught, y naught by h. எழுதிட்டு இந்த h naught, y naught பதிலா என்ன இருக்கு? 0, 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 0 plus h, 0 plus h, 0. 0, 0. இங்கே 0, 0. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். h into 0, 0. மல்டிப்ளை பண்ணி 0 வந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ என்னது? 1. 0 into 0, 0. 1. 1 minus 1, 0. dou f by dou y 0, 0. Partial with respect to y. Partially differentiate f with respect to y. Limit k tends to 0. f of x naught, y naught plus k minus f of x naught, y naught by k. அடுத்து x naught equal 0, y naught equal 0. சப்ஸ்டிட்யூட். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 0 வருது 1. இதையும் மல்டிப்ளை பண்ணு. 0 வருது 1. 1 minus 1 ஓட வேல்யூ 0. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து ரெண்டுக்குமே ஆன்சர் என்னது? 0 முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன்ல f நாட் கண்டினியூஸ் அட் 0, 0 ப்ரூவ் பண்ண போறோம். கண்டினியூஸ் ப்ரூவ் பண்றதுக்கு 3 கண்டிஷன். f is defined limit x, y tends to 0, 0. f of x, y என்னவா இருக்கணும்? ஒரு நம்பர் கிடைக்கணும். அந்த 0, 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா சேம் நம்பர் கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டிஃபைன்டு, இல்லைன்னா நாட் டிஃபைன்ட். கிளியர்லி f is defined at 0, 0. வெளியே x, y tends to 0, 0. இதான் ரொம்ப முக்கியம். இந்த tends to இருக்குல்ல, இப்படி இருந்தா x tends to 0னா x not equal to 0. y tends to 0னா y not equal to 0. அப்ப ரெண்டு not equal to 0 வேல்யூ, x not equal to 0, y not equal to 0. மல்டிப்ளை பண்ணா திருப்பி என்ன வரும்? நான் 0 வரும். xy மல்டிப்ளை பண்ணி not equal to 0 வந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ என்னது? 0. அதனால இங்க x not equal to 0, y not equal to 0. இந்த x ஐயும் y மல்டிப்ளை பண்ணா உனக்கு not equal to 0 வரும். அதனால f of x ஓட வேல்யூ என்னது? 0. f of 0, 0. ஏன்னா கண்டினியூஸ் அட் 0, 0 கண்டுபிடிக்கிறோம். f of 0, 0ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். xy equal to 0. அப்ப f of x ஓட வேல்யூ 1. அப்ப இங்க 0, இங்க 1, ரெண்டும் நாட் ஈக்குவல். அதனால f is not continuous. புரியுதா?